யமுனாவுக்கு ஏதாவது அலிமோனி கொடு. என் சொத்து முழுக்க கூட உன் பேர்ல எழுதி தரேன்டா. உனக்கு அம்மா இருக்கேன்டா. நான் இந்த பிசினஸ பத்தி எல்லாம் யோசி. அம்மா சொல். இருந்த போல இருக்கு. சும்மா தாங்க படுத்துட்டு இருந்தேன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ண. நீங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு கிளம்பி போனீங்க. டென்ஷன். அவங்களுக்கு திடீர் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி பாட்டி எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பாட்டி எப்படி இருக்காங்க? ஹாஸ்பிட்டல் இருந்த வரைக்கும் நார்மலா தான் இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் பீப் அவங்கள தூங்க வச்சுட்டு தான் நான் வந்தேன். நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம்ல. கஷ்டமா இருக்கு காவேரி. டாக்டர்ஸ் ஈஸியா சொல்லிடுறாங்க. ஆனா இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேன்னே தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு காவேரி. நீங்க ஓவர் திங்க் பண்ணாதீங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் டாக்டர் சொன்னார். கூட யாராச்சும் இல்லைன்னா எங்க அவங்க நம்ம குழந்தை கையில வாங்க. இப்படி ஒரு அன்பான பாட்டி தாத்தா கூட தான் நம்ம குழந்தை. பாட்டிக்கு 70 வயசு மேல ஆகுது. என்னைக்குமே அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா யோசிச்சதே இல்லை. இருந்துட்டு இப்ப அப்படி இல்லையோ நினைச்ச. எங்கேயும் போக மாட்டாங்க. போவாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்க அவங்க அங்க பத்திரமா இருக்காங்கிற நம்பிக்கையில தான் தாங்கிக்கவே முடியாது. நான் மாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் பாரு. நீ வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அன்பு பாசம் எல்லாம் நல்லா வளர்ந்து பத்திரமா என் கைக்கு அப்பா லவ்ஸியோட தங்கம். ஏன் கூடயா? நான் வெளியில எல்லாம் போலையே. பாட்டிய பார்க்க தான் போறேன். இந்த நேரத்துல நீ எதுக்கு அலையணும்? நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஆஹா, இப்ப நான் ரெடி ஆகி வந்தா எதுக்கு அலைச்சல்னு கேக்குறீங்க? ஏய், அப்படி இல்லடி. இன்னைக்கு வேணாம். உங்களுக்கு பிடிக்காதா என்ன? அப்படி இல்ல. பாட்டி எதுவும் சொல்ல மாட்டேங்க. ஏய் லூசு, நீ சொல்லுவேன்னு நான் சொல்லல. நீ எனக்கு தான் தெரியும். இப்போ உன்னை பார்க்கும்போது சித்தியோ பாட்டியோ அதை பத்தி ஏதாவது கேட்டபார். நான் போய் பாட்டிய பாப்பேனா, இங்க திரும்பி வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்ககிட்ட அப்டேட் கொடுப்பேன். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. நீ ஹர்ட் ஆவ காவேரி. நான் சொன்னா கேளு. வீட்டுல உங்களை என்னென்னமோ சொன்னாங்க. நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்களா? நான் ஹர்ட் ஆக மாட்டேன். ஆனா நீ அவ. நீங்க திரும்ப திரும்ப என்ன தேடி வந்தப்போ நானே உங்ககிட்ட எவ்வளவு கோவப்பட்டு பேசியிருக்கேன்ல. இது உங்க குடும்பமா பாக்குறீங்க. அதே மாதிரி தானே நானும் இருக்கும். இப்ப யோசிக்கும் போதுதான் எனக்கே அதெல்லாம் தோணுது. உங்க மேல இதெல்லாம் தப்பு இல்லையா? சொன்னா கேளு காவேரி. அட வாங்க பாஸ், சும்மா உள்ளவா. தாத்தா விஜய், தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க இப்போ? ராத்திரி நீ வந்து ஏதேதோ சம்பந்தம் எல்லாம் பேசிட்டே இருக்கா. என்ன பண்றதுனே தெரியலப்பா.
நல்லா தூங்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க எங்க தூங்குறாங்க? நீ போன உடனே எந்திரிச்சு அவங்க சொல்றாங்க 4-5 பேர் முன்னாடி நிக்கிறதா சொல்றாங்க. பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த டேப்லெட்ஸ் வேற ஹெவி டோஸ், எல்லாம் சேர்ந்து ஹாலிஸ்னேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல அம்மா வந்தாங்க, அப்புறம் சாமி வந்துச்சு. இப்படிதான் விஜய் ராத்திரி எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. நான் தான் உங்க விஜய். நான் தான் இங்க இருக்கேன். பாட்டி, இப்ப உங்க கண்ணுக்கு நீ யாராச்சும் என் கூட இருந்தா அவங்க யாரும் வரமாட்டாங்க விஜய். நீ என் கூடவே இருக்கியா? நீ இங்கே இரு, அப்பதான் யாரும் என்ன பயமுறுத்த மாட்டாங்கடா. காஃபி ஏதாவது குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சத்தி. பாட்டி, இவ யாரு? காவேரி, உங்களுக்கு உடம்பு சரியில்லை? பேசுறேன். நான் தான் பாட்டி, காவேரி. எந்த காவேரி? உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். நீ பேசாத, கையை எடு.